அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இப்போ எல்லா நட்சத்திரத்துக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக நம்ம சொல்லிட்டு வரோம். அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம். யார் ஒருத்தவங்க நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து இருந்தாலும், நீங்கள் வந்து தினசரி நான் கீழே சொல்கிற சில பழங்கள், காய்கறி இது மாதிரி இதெல்லாம் வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் எந்த வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், கை கொடுக்கும். சரிங்களா? இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இளநீ, தேங்காய் இதில் எதனா ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கான முயற்சி எடுத்துக்கங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பழம், தக்காளி, நெல்லிக்காய், ஆப்பிள் இதையும் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் உணவாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துன்னு வரணும். எடுத்துன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அது தொய்வு இல்லாமல் கொண்டு போகும் பொருளாதாரத்தை. சரிங்களா? உங்களுக்கு யோகத்தை செய்யும் மரங்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நாவல் மரமும் கருங்காலி மரமும். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாவல் மரம், கருங்காலி மரம் இந்த 2 மரத்தாண்ட போயிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் மஞ்சள் கலந்த பால் கலந்து கூட ஊற்றினா ரொம்ப சிறப்புங்க. கொஞ்சம் ஊற்றிட்டு அது மரத்தடியில் உட்காந்து அதுவும் கூட ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உட்காந்துட்டு அது தண்டு வடத்தை மரத்தண்டு இருக்கு இல்லையா, கட்டி பிடிச்சி நம்ம நெத்தியை வந்து நம்மளுடைய அந்த தண்டில் வச்சு வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் நல்ல எனர்ஜி கிடைக்கும். நம்மளுடைய உடம்புல இருக்கிற நெகட்டிவ்லாம் இழுத்துரும் அது. இந்த மரங்கள்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய மரமாகிறதால உங்களுடைய நட்சத்திரத்துக்கு யோகத்தை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் நடக்கும். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு செஞ்சு உங்கள் அனுபவபூர்வமாக உங்களுக்கு வந்து பலனை உணர்வீங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.